நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முறை திருப்பலிக்கு நேரமாகிவிட்டது என்பதனால் என்னுடைய வாகனத்தை வேகமாக இயக்கிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அப்படி வருகிற வழியில் ஒரு கிராமத்திற்கு சென்று மிகுந்த தளர்ந்த நடையோடு ஒரு பெரியவர் ஒரு பெரிய ஜோலனா பைய ஒன்றை மாட்டிக்கிட்டு நடந்து வரார். நான் வேகமாக என்னுடைய காரில் வந்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த பெரியவரை பார்த்த உடனே அவரை கடந்து என்னால் போக முடியல. உடனடியாக அந்த இடத்தில் என்னுடைய வாகனத்தை நிறுத்த முடியல. அவரை கடந்து போயிட்டேன். கொஞ்சம் தூரம் போன பிறகு என்னுடைய வாகனத்தை நான் நிறுத்திவிட்டேன். நிறுத்திட்டு பிறகு பின்பக்கமாக அப்படியே திரும்பி வந்து அந்த பெரியவரை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டேன். மீண்டும் என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். ஐயா, நீங்கள் எங்கே போகணும்? பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூருக்கு போகணும் அப்படின்னாரு. சரி ஐயா, நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த கிராமத்தில் இருந்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஒரு ஊழியக்காரன். இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்து சொல்லுவேன். அந்த குடும்பங்களை எல்லாம் சந்திச்சுட்டு இப்படி மாலை நேரத்தில் நான் என்னுடைய வீட்டுக்கு போவேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் என்னை பற்றி அவரிடத்தில் எதுவும் சொல்லவில்லை. ஐயா, உங்களுக்கு பிள்ளைங்கள் இருப்பாங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்தெல்லாம் எப்படி ஐயா நடத்துகிறீங்க? இப்படி எங்கேயோ போய் தொலைவில் போய் பணி செய்துட்டு வரீங்களே அப்படின்னு கேட்டேன். அதை கடவுள் பார்த்துக்குவாருப்பா, எனக்கு இதுவரையும் எந்த குறையும் வந்ததில்லை. கடவுள் என்னை நல்லா தான் வச்சிட்ருக்கிறாரு. ஆனால் என்ன, வயசாயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நடந்து போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மிகுந்த வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தன்னுடைய பணியை குறித்தும் என்னோடு பகிர்ந்து கொண்டே வந்தார். ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிற, நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த இறை ஊழியர் பார்ப்பதற்கு ஒரு எளிய தோற்றத்தில் வயது முதிர்ந்தவராக மிகுந்த சிரமப்பட்டு இப்படி அந்த பணியை செய்து கொண்டிருப்பதை பார்த்தவுடனே எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சிறகு என்னுடைய கையிலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து அந்த பெரியவரிடத்தில் கொடுத்துட்டு, ஐயா நல்லா இருங்க, இது என்னுடைய ஒரு சிறிய உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த திருவள்ளூரில் இறக்கி விட்டுட்டு நான் என்னுடைய பயணத்தை மீண்டும் தொடர்ந்தேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பதனால் பிற சபையை சார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் வெறுக்கக்கூடாது, அவர்களை புறம் தள்ளக்கூடாது, அவர்களை இழிவாக கருதக்கூடாது, அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கக்கூடாது. உண்மைதான், சில நேரங்களில் நம்முடைய மனதை புண்படுத்தும்படி, நம்முடைய மனதை காயப்படுத்தும்படி அவர்கள் எத்தனையோ நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ விதங்களில் பேசி இருக்கிறார்கள். சிலை வழிபாடு செய்கிறவர்கள், மாதாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டாங்க, நரகத்துக்கு தான் போவாங்க. விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள், இவர்களுடைய ஆலயத்தில் கடவுள் இல்லை என்றெல்லாம் சொல்லி கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களை காயப்படுத்துகிற இறை ஊழியர்கள் இருக்கிறார்கள். பிற சபை சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் நம் மீது வைத்து நம் மனதை, நம்முடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை புண்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒன்றை மட்டும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் அறிவிப்பதும் கிறிஸ்துவை பற்றிதான். நாம் செல்லாத இடங்களில் அவர்களை ஆண்டவர் ஒரு கருவியாய் பயன்படுத்தி சிறிய சிறிய குக்கிராமங்களுக்கெல்லாம்
அவர்களை அனுப்பி நற்செய்தியை அறிவிக்கச் செய்து கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய ஆதங்கத்தை நாம் கொட்டி தீர்ப்போம். அவங்க எப்படி நம்மளை குறை சொல்லலாம், அவங்க எப்படி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை இப்படி தவறாக பேசலாம் என்று சொல்லுவோம். புரிய வைக்க முயற்சி செய்யலாமே ஒழிய விதண்டாவாதத்தில் ஈடுபட்டு விவாதங்களை செய்வதனால் எந்த பயனும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. முதல் வாசகத்தில் ஞானம் தன் மக்களை மேன்மைப்படுத்துகிறது, தன்னை தேடுவோருக்கு அது துணை நிற்கிறது. ஞானத்திற்கு அன்பர் வாழ்விற்கும் அன்பர், அதனை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியால் நிரம்புவர். இந்த அதிகாலை திருப்பலியில், இந்த அதிகாலை தெய்வீக ஆசீர்வாத பலியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய நற்செய்தியை, அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை வைகரையிலேயே தேடுவோர் மகிழ்ச்சியினால் நிறைந்திருப்பர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதனை பற்றி கொள்வோர் மாட்சியை உரிமையாக்கிக் கொள்ளுகிறார்கள். அது செல்லுமிடமெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அருளுகிறது. அதற்கு பணி செய்வோர் தூய இறைவனுக்கே ஊழியம் செய்கின்றனர். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளதான் இந்த அதிகாலை இறை வழிபாடு, அதிகாலை ஆண்டவருடைய வார்த்தை, அதிகாலை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கிற மனநிலை. இதன் வழியாக இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் வருகிறது. இறைவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். யாரையும் நாம் புண்படுத்த வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம், மனநோகம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் கடவுள் யாரை எப்படி எந்த விதத்தில் பயன்படுத்துகிறார் என்று யாருக்கும் தெரியாது. இந்த மகத்துவமான பேருண்மையை உணர்ந்து கொண்டு ஞானமுள்ளவர்களாய் வாழவும், அந்த ஞானத்தின் ஊற்றாகி இறைவனை ஒவ்வொரு நாளும் தேடி பெருமகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் சாட்சியாக வாழவும் வரவேண்டி செபிப்போம். ஆமென்.